கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன், எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். ஆனந்தமாய் என்பக்கானான் எகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே மாற்றி கொல்லம் புதிதாக்கினாரே. சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே மாற்றி கொல்லம் புதிதாக்கினாரே. கல்லானயன் வல்லாம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். கல்லானயன் வல்லாம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். ஆனந்தமாய் என்பக்கானான் எகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்புவினில் வேறு இல்லை என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை இப்புவினில் வேறு இல்லை என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் வாமாய் பின்பற்றி ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். மாமாய் பின்பற்றி ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா இலைக்கு மாறா கிருபை கண்பாரும் என்றும் நான் உன்மாடிமை. தாரும் தேவா இலைக்கு மாறா கிருபை கண்பாரும் என்றும் நான் உன்மாடிமை. ஆனந்தமாய் திட்டுதே உந்தன் வாக்குகள் எம்மை ஆற்றுதே உந்தன் சமூகமே. திட்டுதே உந்தன் வாக்குகள் எம்மை ஆற்றுதே உந்தன் சமூகமே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேர்ந்திடுவேன், பெரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேர்ந்திடுவேன், பெரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், நாகர்த்தரம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், எங்க சம்மதி அம்மா ஜெயந்தி அக்கா பிரைஸ் தி லார்ட், ஜோதி பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல கடைசியாகங்கிறதுல ஒரு 8 குறிப்புகள்ல நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த குறிப்புகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை உள்ளவர்களை பார்த்தாச்சு, ஒழுக்கம் உள்ளவர்களை பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா, வாட் இஸ் ரைட். மூன்றாவது வாட் இஸ் ரைட், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோங்கிற 2வதுல என்ன பார்க்கறோம்னா, ஒழுக்கம் உள்ளவைக்கு நம்ம என்ன சொன்னா ஹானரபிள் அப்படின்னு நாட்டு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஹானரபிள் 2வது. 3வது நீதி உள்ளவைகள் எவைகளோ. வாட் இஸ் ரைட், ஒழுக்கம், நீதி. ரைட் இங்கிலீஷ் ரைட் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ் தமிழ் சேர்ந்து வாசிச்சா தான் அதனுடைய விளக்கம் நமக்கு புரியும். இல்லைன்னா எல்லாமே ஒரே காரியமானது தெரியும். சரி, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அப்படின்னு இங்கிலீஷ்ல ரைட். வாட் எவர் இஸ் ரைட். ரைட்னா ரைட் சைடு கிடையாது, சரியானது காரியம். இப்ப நான் ஒன்ன சொல்லும் போது அது எனக்கு சரியா தோணும், ஆனா உங்களுக்கு அது தவறா தோணும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கு, தேவையான எழுதிக்கலாம். டிக்னோஸ், DIKAIOS, டிக்னோஸ், DIKAIOS.
இது என்ன அர்த்தம், இதனுடைய ஆழம் என்னங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம்ம ஒரு நோக்கத்தோடு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை கொண்டிருக்கிறார். அடிப்படையான காரியத்தை 2 சொல்லிட்டு அப்புறம் நான் அதை சொல்லத்தான் உங்களுக்கு புரியும். பிலிப்பியர் புத்தகத்தினுடைய கான்செப்ட் என்ன? சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு 8 குறிப்புகளை போல் சொல்கிறேன். அந்த 8யும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம். ஒரு காரியத்தை என் தகப்பனா ஒரு காரியத்தை சொல்லுவார். அது என்ன நான் சொல்றேன், ஒரு கற்பனை கதை சொல்லுவார். உன் கையில 5 ரூபாய் வச்சிருக்கிற, நீ இன்னைக்கு சினிமா தியேட்டருக்கு போகணும், என் டிக்கெட் 5 ரூபாய். போய்கிட்டே இருக்கிறது. ஒரு ஆள் கேட்கிறாரு, ஐயா எனக்கு ரொம்ப பசியா இருக்குது ஐயா, நீங்க எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற. நீங்க என்ன செய்றீங்க, அந்த அந்த காலத்துல நான் சொல்றது, அந்த 5 ரூபால போய் 2 ரூபாய்க்கு 2 இட்லி வாங்கி அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு, ஐயா சாப்பிடுங்க ஐயா அப்படிங்கிறீங்க. இப்போ உங்களால சினிமா பார்க்க போக முடியாது. இன்னைக்கு நீங்க அப்படி வீட்டுக்கு வர்றீங்க. வர்ற வழியில ஒரு ஃப்ரெண்டை கேட்கலாம், இங்க நான் சினிமாவுக்கு பண்ண பாதிலே வந்துட்டேன். இல்ல ஒருத்தர் பசிக்குதுன்னு சொன்னாரு, நான் என்கிட்ட இருக்கிற 5 ரூபாய்ல 2 ரூபாய்க்கு இட்லி வாங்கி கொடுத்துட்டேன். இனி என்னால் சினிமா தேட்டருக்கு போக முடியாது. லூசு பைத்தியக்காரன், ஏன் அறிவு இருக்கா அவனுக்கு? அவன் கேட்பான், நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அது உலக மனிதர். ஆனா வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். உங்க அப்பா அம்மா கேட்கறாங்க, ஏன்டா படத்துக்கு போல? நல்ல பையன்டா, நீ செஞ்சதுதான் சரி அப்படின்னு யார் சொல்லுவா? அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. எங்க அப்பா அந்த கதை சொல்லி கொடுத்தாரு. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். வாட் இஸ் ரைட், நீதி உலகில் எவ்வளவு நீதினு போட்டிருக்குது. இங்கிலீஷ்ல வாட் எவர் இஸ் ரைட், சரியாக தோன்றது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். சரி, இப்ப நம்முடைய தேவன் நம்ம ஒரு ஹார்மோனி அப்படின்னு கொள்றோம். ஹார்மோனி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை. யாரும் இசைந்து வாழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னது என் நண்பனோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. பரம தகப்பனோடு ஒரு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஹார்மோனி. அந்த ஹார்மோனியில இதுதான் முக்கியம். ஏன் இது முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் மாறும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செல்போன் வரும் யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுக்கப்புறம் டச் போன் வரும், நம்பணுமா? இந்த மாதிரி என்னைய ஜோதி எந்த ஊர்ல இருக்கான்னு தெரியல, எனக்கு மறந்து வச்சு, வெளியூர்ல இருக்கா. இப்படி எல்லாரும் வேற வேற ஊருக்குங்க. எங்க சம்பந்தியமா சென்னையில இருக்காங்க. அவங்க ஃபாரின் போனாலும் அவங்க பார்க்க முடியும் என்னைய, இதுல நம்மளோட சேர முடியும். யாராவது நம்புவீங்களா? நம்ப மாட்டோம். ஆனா இதெல்லாம் மாறக்கூடியது. ஆனா ஆண்டவர் மாறாதவர். நல்லா கேட்டுக்கோங்க, நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். மாறாதவர் எப்படித்தான் பார்ப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி, இப்ப இதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம தியானிச்சு பார்க்க போறோம். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளும். 8வது அதிகாரம் 2வது வசனத்துல தாவீது இல்ல சாமுவேலுக்கு இது சரியா தோணுது, அப்படியே பிள்ளைகளுக்கு எது சரி. எல்லாரும் ஒரே தேசத்துல வாழ்றாங்க, எல்லாம் ஒரே தேவனுடைய பிள்ளைகள். எல்லாரும் ஒரு வித்தியாசமான அவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூதர்கள். அந்த யூதர்கள்ல சாமுவேலுடைய பிள்ளைகள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்களுக்கு எது ரைட், எங்களுக்கு எது சரி அப்படின்னு தோணுதோ வாசிக்கணுமா? 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 1 சாமுவேல் முதிர் வயதானவர். ஏன்னா அவர் இருந்தவரை அவர் அந்த வேலையை பார்த்திருந்த பிள்ளைகளுக்கு அந்த வேலையை கொடுத்தார். நியாயாதிபதியை வைத்தார். அவருடைய மூத்த குமாரன் பெயர் யோவேல், இளைய குமாரனுடைய பெயர் அபியா. அவர்கள் பேர் சபாவிலே நியாயாதிபதியாக இருந்தார்கள், ஜட்ஜ். இந்த ஜட்ஜிட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட்ல தான் எல்லாமே இருக்கு. அவருக்கு எது சரின்னு தோணுதோ அதான் பேசுவார். இன்னைக்கு எத்தனையோ சட்ட புஸ்தகங்கள் இருக்குது, லா இருக்கு. ஒரு ஜட்ஜ்மெண்ட் இங்க கொடுத்திருக்காங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு கேட்பாங்க. அப்படிதான் இருக்கு. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழியிலே நடவாம, சாமுவேலுக்கு இது ரைட்னு தோணுதோ பிள்ளைகளுக்கு தப்பா தோணுது. அந்த பிள்ளைகள் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழைக்க தெரியாதவன் எங்க அப்பேன் சொல்லியிருப்பாங்களே. அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு கேசட்ல அவர் சொல்றாரு,
அவர் ஜெம்ஸ்ங்கிற ஊழியத்தை அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு, எவ்வளோ பெருசா அதை ஆக்குனாரு. ஆனா அவர் சொல்றாரு, என் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கு, இந்த ஜெம்ஸ் ஊழியத்தில் உள்ள ஒரு செங்கல் கூட உங்களுக்கு கிடையாது, ஒரு செங்கல் கூட உங்களுக்கு கிடையாது. ஆனா ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, அகஸ்டின் ஜெபக்கமுடைய பிள்ளைகள் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். இந்த ஒரு ஒரு குவாலிபிகேஷன் மட்டும் நான் உங்களுக்கு வெற்றி சொல்ல முடியும். இதை வைத்து உங்களுக்கு உலகத்துல உங்களை ஆண்டவர் வேற மாதிரி பார்க்க வைப்பார். ஏன்னா அகஸ்டின் ஜெபக்குமார்ங்கிற என்னுடைய பெயர் உங்களுக்கு மட்டும்தான் வரும். அதனால இதுதான் என்னால கொடுக்க முடிய காரியம். எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. என்னுடைய தகப்பற டாக்டர் ஹெச் லைசண்டர் நிறைய சொத்து சேர்த்து வச்சார், எங்களுக்கு கொடுத்தார், பேரையும் கொடுத்தாரு, சொத்தையும் கொடுத்தாரு. ஆனா ஒரு அகஸ்டின் ஜெபக்குமார் கோடி கோடி கோடியா அந்த ஊழியத்திற்கு விதைச்சிருக்காரு. ஆனா அது அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுபோல இங்க நீங்க பாக்குறீங்க, பொருள் ஆசையிலே சாய்ந்து, பாத்தீங்களா, சாய்ந்து. பொருள் ஆசைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம ஒருத்தர் உதவி செய்யறோம், அந்த உதவியை அவங்க வாங்கிக்கிட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நல்லா கேட்டுக்கணும், நான் நடக்கக்கூடிய காரியத்தை நான் செய்யறேன். நம்ம உள் மனதில இருந்து ஒருத்தருக்கு உதவி செய்யணும். பாவம், இவ்வளவு கஷ்டமான அந்த பிள்ளையை நான் படிக்க வைப்பேன், ஏதாவது ஒண்ணு நம்ம செய்வோம். ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லா நன்மைகளை வாங்கிக்கிடுவாங்க. வாங்கிக்கிட்டு முதுக குத்து குத்துவாங்க நச்சுட்டு. அன்னைக்கு அந்த நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா, நான் செய்தது ரைட், அவங்க செய்தது நான் பார்த்துட்டு நான் ஆண்டவருக்கு முன்னாடி ரைட்டா நிக்கிறேன். என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறேன், நான் அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கொடுக்குறேன். ஆனா அவங்க தப்பாக ஒரு பாதையில போய் நான் ஆசீர்வாதம் போயிடும். அதனாலதான் இங்க இவருடைய ஆசீர்வாதம் போதும். இதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். பைபிள் நடக்கிறதா இன்னைக்கு நடக்கும். வாசிப்போமா? பரிதானமாகி நியாயத்தை புரட்டுவாங்க. அப்பொழுது இஸ்ரவேல் மூப்பர்கள் எல்லாரும் கூட்டபடி சாமர்த்தம், இதோ நீர் முதிர்வதற்கு உன் குமாரர்கள் உண்மைப்பொருள் நடக்குது. ஆகையால் எங்களுக்கு இப்ப அந்த தேசத்துடைய ஃபுல் கான்செப்ட் மாறினது இவங்க செஞ்ச தப்புனா. இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, ஐயா நீ நல்ல மனுஷன் தாயா, பசங்க சரியில்லை, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. பாருங்க, எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். சாமுவேலுக்கு தகாதர்சனம். ஆனால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். விண்ணப்பம் பண்ணிட்டு உடனே ஆண்டவர் என்ன அழகா அழகா சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கவலைப்படாதப்பா சாமுவேலே, அவங்க உன்னைய தள்ள என்னைய தள்ளிட்டாங்க. சர்வ வல்லவர், வானத்தை பூமியை உண்டு பண்ணினவர், இஸ்ரேல் தேசத்தை உண்டு பண்ணுகிறாரு. இவங்களுக்கு ஒரு சாமுவேல் ஒரு ஆள் வைக்கிறார். அவர் தான் வழி நடத்தினார். பிள்ளைங்க பார்த்தது தப்பு. சரி, இதனால சாமுவேலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமுவேல் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நோ சேஞ்ச் அட் ஆல். 12வது அதிகாரம் 3வது வசனத்துல சாமுவேலுக்கு எது சரி, எது ரைட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதோ இருக்கிறேன். 12வது வசனம், எப்பொழுதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சென்று, நானோ கிழவனும் நரைத்தவனுமா இருக்கிறேன், என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். வேஸ்ட். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரை உங்களுக்கு முன்பாக செஞ்சது, இதோ இருக்கிறேன், கர்த்தரே சென்று என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய இருதையாவது எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன். என்ன அழகா, எனக்கு எது சரி தோணுதை நான் செய்தேன், நீங்க என்னை குற்றப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கறது. இது எல்லாருமே சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு இதுதான் சரி அப்படின்னு என் பிள்ளைகளுக்கு இதுதான் எனக்கு சரி தோணுச்சு. யாருக்காவது அநியாயம் செய்தன, யாருக்காவது இடுக்கன் செய்தன, யார் கையிலாவது பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாக இருந்தானா கேள்வி சொல்லுங்கள். அப்படி இருந்தால் அவைகளை நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். அதற்கு அவர்கள், நீங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, இடுக்கன் செய்யல, ஒருத்தர் ஒன்னும் வாங்க. அப்ப இதுதான் ரைட், எனக்கு இது தோணுச்சு, நான் செய்தேன். நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம நினைப்போம், நம்ம இந்த மாதிரி அடுத்தவங்க ஏமாத்தி ஒரு 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 குறுக்கடா போய் ஒரு பணத்தை நான் அடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு. ஆனா அது சாபம், சாபமா மாறி உங்க மேலேயும் உங்க பிள்ளைகள் மேலே நான் பார்த்திருக்கேன். யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு நன்மை செய்தாங்களா, நீங்க சந்தோஷமா இருந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், ஏமாத்தக்கூடாது. சரி, இதுதான் ரைட், மாற்றவே முடியாது. சரி, இன்னொரு கூட்டத்தை நான் காட்டுறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஏலி ஒரு பிரதான ஆசாரியன். ஏலிக்கு 2 பசங்க. 2 பசங்களும் அந்த பிரதான ஆசாரியன் சீட்டுக்கு வரணும்.
ஆனா ஏலி நல்ல மனிதன் தான் இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவருக்கு யார ரொம்ப பிடிக்கும்னா பசங்களை பிடிக்கும். கண்டிக்க மாட்டார். எங்களுடைய தாப்பா கரெக்டா சொல்லுவாரு, நீ இப்படி செய்யக்கூடாதுடா, நீ இப்படி செய்தது தப்பு அப்படின்னு சொல்லுவோம். வாசிப்போம். 2:12 ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்கள் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பேலியாளின் மக்கள் அன்னைக்கு அவங்க வாழ்ந்த காலத்துல பேலி அப்படின்னு ஒரு கடவுள் இருந்தாங்க. பேலி, அந்த பேலியுடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பாங்க. அந்த மாதிரி யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதான ஆசாரியருடைய பிள்ளைகள். நான் டாக்டர் ஹெச் லைசானுடைய மகன். என்னுடைய பிஹேவியர் ஒவ்வொன்றும் எங்க அப்பா ரிஃப்ளெக்ட் பண்ணும். லைசான்ற பிள்ளைகள் நல்லா வேலை செய்யறாங்க, நல்லா உழைக்கிறாங்க, நல்லா ஆஸ்பத்திரி மேல கொண்டு வச்சாங்க. ஒரு பயங்கர கோடீஸ்வரர் ஒரு ஆளு. அவங்களும் அண்ணன் தம்பி 3 பேர். அவங்களுக்கு இந்த மாதிரி கதை பயங்கரமா லாஸ், கடன் கடன் கடன். இல்ல மூத்தவர் எங்கிட்ட வந்து உட்கார்ந்து தம்பி நல்லா நீங்க பண்றீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். லைசான்ற இறந்த உடனே என்ன ஆகும் நாங்க சந்தேகப்பட்டோம், ஆனா நல்லா பண்றீங்க. நாங்களும் அண்ணன் தம்பி 3 பேர், எங்களால் இந்த மாதிரி இருக்க முடியல. நாங்க நினைப்போம் இந்த ஊர்ல ஏன்டா அவங்களுக்கெல்லாம் ஐபி கொடுக்கறாங்கன்னு சொல்லி எங்க குடும்பத்துல அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இப்ப எங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு போட்டி இருக்கு. என்ன போட்டி இருக்குன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு ரொம்ப கடன் இருக்கு, யாருக்கு ரொம்ப கடன் இருக்கு. அதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய பிள்ளைகள் வளர்ச்சி அடையாத மக்கள் பார்த்து சந்தோஷம் அடையணும். அதாங்க நம்ம பார்க்கிறோம். 13 அந்த ஆசாரியர்களின் ஜனங்கள் என்னென்றால் ஒரு பலி செலுத்த வருகிறாங்க. வேலைக்காரன் என்ன செய்வானா ஒரு கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிடும், அது குத்தி எடுத்தானா அதெல்லாம் அப்படியே வந்துடும். அடுத்து பாருங்க 15 கொழுப்ப தகனிக்குது, அது ஃபேட் இருக்கு பாத்தீங்களா, அதை பலி செலுத்துறதுக்காக கொண்டாடுறாங்க. இறைச்சி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ரவாஸ் கறி அப்படின்னு சொல்லுவாங்க, பிரியாணிக்கெல்லாம். அதாவது அதுல ஃபுல்லா கொழுப்பும் மட்டனும் சேர்ந்துருக்கும், ரவாஸ் கறி. இவர் அந்த கொழுப்பை வந்து தகக்கினி, அதை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிருக்காரு. எனக்கு அது வேணும், இந்த கொழுப்போடு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல் 2:15 கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்பு ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷன் நோக்கி ஆசாரியனுக்கு புரிக்கும் இறைச்சி பண்ணும். இது இப்படி செய்து இதுலயே ரொம்ப ஹையஸ்ட் கேவலமான காரியம் என்னன்னா 22 ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதை கேள்விப்பட்டு. இதுதான் ஒஸ்ட். ஆலயத்தில் இருக்கிறான், இந்த தவற செய்யறான். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அவருடைய ஆற்றல் தப்பிக்கலாம் முடியாது. பாருங்க, அதே 1 சாமுவேல் 2:29 நீ என்னை பார்க்கலும் உன் குமாரனை மதிப்பானே. அப்ப கண் காணாமல் இருக்கிறது, கண் ஜாடையா வர்றது. ஒரு தவறுன்னு சொல்லணும். நான் சொல்லுவேன் யூ ஆர் ராங், இது தப்பு, பண்ணக்கூடாது. ஒரு சிலருக்கு நான் டைரக்டா சொல்லுவேன், ஒரு சிலருக்கு இன்டைரக்டா சொல்லுவேன். இப்ப நான் ஒரு சம்பவத்தை ஒருத்தர் சொல்றேன், அது யாருக்குன்னா அவங்களுக்கு தெரியும். காரணம் நான் சொல்லிடுவேன், எனக்கு தெரியும் இது சாபம் உன் குடும்பத்துக்கு வரும், உன் பிள்ளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்கு வேணும் தப்பா சொல்றேன், ரைட்டா தான் சொல்றேன். அப்ப இங்க கண் ஜாடையா இருக்கிறது அதான். பாருங்க ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 27 தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியிடத்துல வந்து கர்த்தர் உரைக்கிறது என்றால் உன் பிதாக்கள் வீட்டார் எகிப்திலே பார்வோன் அடக்கணும் உன்னை நான் வெளிக்கொண்டு பலிபிடத்தில் பலியிடுறதுக்கு நான் உன்னை ஆசாரியனாக தெரிந்து கொண்டேன் ஏலியிட்ட சொல்றார். chosen person. அந்த chosen person இருந்துகிட்டு நீ பிள்ளைக எது நீதி நினைக்கிறாங்களோ எது சரின்னு நினைக்கிறாங்களோ எல்லா தவறையும் செய்யறாங்க, கண்டிக்க மாட்டீங்க. ஆக்சுவலா என்ன செஞ்சிருப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் முன்னாடி கொண்டது எங்க 2 பசங்க இப்படி செய்யறாங்க, என்ன செய்யணும்? கல்லவுட்டு எரிஞ்சு கொண்டிருக்கணும், அதான் ஜட்ஜ்மெண்ட். ஆனா இவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். அதனால ஆண்டவர் அப்படியே கண் ஜாடையா விடுவாரா? அதெல்லாம் விட மாட்டார். ஜட்ஜ்மெண்ட் கட்டாயம் வரும். இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது அதிகாரம் 18 இப்ப ஃபர்ஸ்ட் டெத் யாருக்கு வருதுன்னா அப்பாக்கு ஏலி. அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து
வாசல் பக்கமாக மண்ணாக விழுந்தான். அவனுடைய கிழவனும் ஸ்தூலித்தனும் தான் அவன் பிடரி முடிந்து இங்க அடிபட்டுச்சு. தூக்கில் தொங்கினா என்ன அதே அடி, டெத் ஸ்பாட்ல. அடுத்து பாருங்க, 2 பசங்களும் டெத் ஆயிட்டாங்க. அந்த நியூஸ் வருது. அவன் பெட்டிப்பட்டது தன் புருஷன்கள் இறந்து போனதையும். நீ எது ரைட் நீ செய்வ, ஆனா ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு நீ மாட்டிக்கிற. இது மாதிரி ஒரு நபரை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இவ்வளவு நாளும் அவருக்கு ரைட்னு நினைச்சு செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இல்ல நான் செய்தது ரைட் நான் நினைச்சேன், ஆனா இப்ப ரைட்டு கிடையாது தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மனம் திரும்பினார். இப்ப ஏலியுடைய பிள்ளைகள் மனம் திரும்பல, டெத். சாமுவேலுடைய பிள்ளைகள் மனம் திரும்பல, அவங்க வாழ்க்கை எப்படி முடிஞ்சது சொல்லி பைபிள் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா தெரியல. ஆனா ஒரு மனிதன் மனம் திரும்புறாங்க. அது யார் பார்த்துக்கணும். லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனம். சகேயு டாக்ஸ் கலெக்டர். அவருடைய தொழிலை பார்த்துட்டு இருந்தாரு. டாக்ஸை போட்டு தாட்டுவாரு, சக்கையா புளிவாரு, காசை பிடுங்குவாரு. இவ்வளவு நாளைக்கு தான் ரைட், இதுதான் எனக்கு நியாயம், இதுதான் நான் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, ஒண்ணுமே சொல்லல. கேட்டுக்கோங்க, ஏலி பிள்ளைய கண்டிக்கல. அங்க ஆண்டவர் பேசுறாரு. சகீவனுக்கு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் நாஸ்தியின் பாதிகளை ஏழையில் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல. நான் ஒரு இடத்துல ஏதாவது அநியாயமாகினா அதை 4 டைம்ஸ் நான் சொல்லுவேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இயேசு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே. பாத்தீங்களா என்ன அழகா சொல்றான்னா, ரட்சிப்பு விடுதலை. அவ இவன் இவ்வளவு நாளும் சரின்னு நினைச்சிட்டு இருந்தது தப்பு, உணர்ந்துட்டான், மனம் திரும்பிட்டான், ரட்சிப்பு வந்துருச்சு. சரி, இது 3வது குறிப்பு. 4வது குறிப்பை நம்ம பார்க்க இருக்கிறோம். 4வது குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் பியூர். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள். வாட் இஸ் பியூர், கற்புன்னு சொல்லி தமிழ்ல இருக்குது. இதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்க, ஹக்னோஸ். ஹக்னோஸ் சொல்லுங்க, ஹக்னோஸ். HAGNOS, ஹக்னோஸ். ஹக்னோஸ்ங்கிற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குன்னா, பியூர், ஹோலி, மாரலி கிளீன். மாரலி கிளீன் மாரல், என் வாழ்க்கைய ஆண்டவருக்கு முன்னாடி அது ஒரு கிளீன், எந்த ஒரு ரகசியமும் இல்லை. அதான் கிளீன், மாரலி கிளீன். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனம். 5:22. வாசிக்கமா 24. 1 தீமோத்தேயு 5:24. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக, இம்பியூரிட்டி, அவங்க ரகசியமா செய்ய மாட்டாங்க, பகிரமாக செய்யற பாவத்தை இங்க சொல்றாரு. பாவங்கள் வெளியரங்கமாக. நான் சொன்னேன் உங்களுக்கு, சாமுவேலுடைய பசங்கள் வெளியரங்கமான செஞ்சாங்க, ஏலி பசங்கள் கண்டுக்கிடவே மாட்டாங்க. என்னன்னாலும் செய்ய, எனக்கு இங்க பவர் இருக்கு, நான் தான் செய்யுங்க. அப்பன் தாங்க யாரு, சீஃப் பிரிஸ்ட் அப்படின்றாங்க. நியாய தீர்ப்புகள் முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரையிலும் வெளியரங்கம். நற்கிரையை சொல்லி சொல்றாரு. இது ஒரு ஆழமான கான்செப்ட். நீங்க தியானிச்சா தான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரி, நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், இதுதான் நம்முடைய ஃபைனல் ரிசல்ட். ஒரு பொரியலுக்கு வச்சுன்னா உதாரணம் சமையல் உங்களுக்கு பிடிக்குமா, எனக்கு பிடிக்கும். ஒரு சிக்கன், மட்டன், மீன் என்னதான் இருந்தாலும் அதை சமைக்கிறதுக்கு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி விழுன்னு இருக்கும். எல்லாராலையும் அதை தொட முடியாது. ஆனால் அதை வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, இந்த மட்டன் சிக்கனை நல்லா குக்கரில் ஒரு 4 விசில் 5 விசில் போட்டு, இதை உள்ளே போட்டு மசாலாலாம் போட்டு, கொஞ்சம் தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி, உப்பு மசாலாலாம் கரெக்டாக போட்டு குக்கரில் போட்டு 4 விசில் போட்டு எடுத்தீங்கன்னா அந்த வாசம் வேற. அந்த மட்டன் அப்படி பூ போல இருக்கும், சாப்பிட்டானா அப்படியே மதமாக இருக்கும். இதுதான் நம்ம பார்க்கறது. இப்போ நம்ம இருக்கிறது ரா பச்சை மட்டன், தொடவே முடியாது.
ஆனா ஃபைனல் ரிசல்ட் தான் நாங்க உங்களுக்கு காட்டுறோம். 1 யோவான் 3வது அதிகாரம், பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் எவ்விதமா இருக்கும் ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசனம் ஒப்பார். அவருக்கு ஒப்பார். அவர் பியூர், 100% பியூர். அந்த பியூரா இருக்கிறவரை நாம் தரிசிக்க போறோம். அப்ப அவர் எப்படி இருக்காரோ அப்ப அதற்கு அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாதான் அவர் இருக்கிற வண்ணமாக. ஆபகுக் 1வது அதிகாரம் 13வது வசனம். 10:8-4 10:8-4. தீமையை பார்க்காத சுத்த கண்ணரே. ஆபகுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க எல்லாம் அந்த நீதிமான்கள் எல்லாம் பாவம் போல இருக்காங்க. அநியாயம் செய்யறவன் நீதிவானை போட்டு முழுங்கி ஏப்ப விட்டு அவங்களை இம்சை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவரே இதெல்லாம் பிரச்சனை இருக்கு எங்க ஊர்ல பார்த்தேன்னா, இதெல்லாம் இல்லப்பா, நான் இதோட பெரிய பிரச்சனையை அனுப்ப போறேன்ட்டு 6வது வசனத்துல, இதோ நான் கல்தேர் என்னும் கொடிதும் வேகமான ஜாதியை எழுப்பேன், அவர்கள் வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு எல்லாம் செய்வாங்க. இவரு ஒண்ணு சொல்றாரு, அவரு நான் வேற மாதிரி செய்வேங்கிறாரு. ஆண்டவரே இதையே பார்க்காத நீங்க சுத்த கண்ணர், எங்க பிள்ளைகள்லாம் பார்த்து நீங்க எப்படி ஆண்டவரை பார்ப்பீங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதுதான் பாதை, இந்த பாதையில இவங்க போகணும் அப்படிங்கிறார். சுத்த கண்ணர் அவர். சரி, ஏசாயா நம்முடைய ஆண்டவரை தரிசிக்கிறார். ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா 6:3, ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷம். ஏசாயாக்கு ஊசியா ராஜா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்ளோஸ். இப்ப பாக்குறாச்சோ ஏசாயா பாக்குறாரு, ஆண்டவரே ஊசியா ராஜா இறந்துட்டாரு, அவன் மறித்து போயிடுவான், அவர் மனுஷன், என்னைய பாருங்கிறார். அவர் ஒரு ராஜாதி ராஜா, நான் மறிக்க மாட்டேன். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டுக்கதை கண்டேன். அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனம், தேவதூதர்கள் பறந்து கொண்டு கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறார். இதாங்க பரலோகம் முழுவதும் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தங்கிற ஒரு சத்தம் கேட்டு, அதான் வாட் இஸ் பியூர். நீங்க நம்மள இயேசு கிறிஸ்துவ போல மாற்ற போகிறார். மாற்ற போறதுனா அவரை போல மாற்றுவதற்கு சுத்த கண்ணை, இது பரலோக காட்சி அப்படின்னு சொல்றேன். ஒரு மனிதன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறார். லூக்கா 5வது அதிகாரம் 8வது வசனம். பியூர், வாட் இஸ் பியூர்? லூக்கா 5:8. சீமேன் பேதுடைய போட்டை ஆண்டவர் கொடுத்துட்டார், கேட்டு வாங்கிட்டார். கொடுக்கறது ஒரு ஆல்ட்ரா மாத்திட்டாரு போட்டை. இந்த பேது ஏற்கனவே சோகமா இருக்காரு, ஒன்னும் மீனே கிடைக்கல. வீட்டுல போனா மாமியாரும் வையும் மனைவியும் வையும். இருந்துக்கப்ப போட்டை பார்த்துட்டே இருக்காரு, எப்படா இவர் பிரசங்கம் பண்ணுவாரு, நம்ம அந்த போட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு போலான்ட்டு. ஆனா அந்த நேரத்துல வலைய போட சொல்றாரு. வலைய போட்ட உடனே அவருக்கு 2 படகு நிறைஞ்ச உடனே அவருக்கு தெரியுது, இவர் ஒரு கடவுளியா, நம்ம உத்தமியும் கூட கிடைக்கல, இவருடைய வார்த்தையின்படி நான் கேட்ட உடனே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ரெவரண்ட், ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. என்ன வெளிப்பாடு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது, சீமோன் பேதுரு அதை கண்டு, ஒரு அற்புதத்தை கண்டு, மனுஷனால் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை பரலோக கடவுள் செய்கிறார்கிறத கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். இதாங்க பியூர். எனக்கு தகுதி கிடையாது ஆண்டவரே, முன்னாடி நிக்க தகுதி கிடையாது, நீங்க என்னை விட்டு போயிருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் போக மாட்டேன், நீ தான் ஏன் பின்னாடி வா அப்படிங்கிறாரு. சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்க போறோம். பியூர் வெளிப்படுத்துது 22வது அதிகாரம் 11வது வசனம். இதை முடிக்க போறோம், பைபிளை முடிக்க போறோம். இப்ப 2 கூட்டம், ஆண் ஜாதி பெண் ஜாதி மாதிரி இங்க 2 கூட்டம். அநியாயம் செய்யணும் ஒரு கூட்டம், இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அநியாயம் செய்யறவனுக்கு அதுதான் சரின்னு தோணுது. வாட் எவர் ரைட், அவன் சொல்றான் இதான் ரைட்டு. உலகத்தை இப்படிதான் பழைக்கணும் ஐயா, இல்லை பழைக்க முடியாது. 10 காசு சேர்க்கணும், இப்படிதான் வாழணும். அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவனே அவன் கெடுக்கிறான் ஐயா.
அவனை ஏமாத்தலாமா, அவன் பாவம் இல்லையா, இப்படிதான் செய்யணும் அவன் சொல்லுவான். அதான் அநியாயம் செய்றவன் இன்னும் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அசுத்தத்திற்கு லெவலே கிடையாது. பாவம் கூடி 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 அது எவ்வளவு நாள் போயிட்டே இருக்கும், அதுக்கு லெவலே கிடையாது. அடுத்து பாருங்க, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதியத்தான் நம்ம அங்க பாக்குறோம். வாட் இஸ் ரைட், எது சரின்னு சொல்றது, இன்னும் அதே செய். அவன் சொன்னான் இவன் சொன்னான், நோ கிடையாது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்துக்கு எந்த கிடையாது. ஹோலினஸ் அப்படி குரோத்ல போயிட்டே இருக்கணும். உங்களை யாரும் கை நீட்டி சொல்லக்கூடாது. நான் உங்களை பார்த்தேன், இப்படி நீங்க அதை செஞ்சீங்க, நீங்க நோ யூ கேனாட் சே. காரணம் என்னன்னா அது ஒரு குரோத். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. வாட் இஸ் ரைட், வாட் இஸ் பியூர், ரெண்டு ஸ்டெபிலிட்டி வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். இந்த வார்த்தை பிரசங்கமாக இல்லாதபடி எங்கள் வாழ்க்கையிலே இதன் மூலமாக நாங்கள் இன்னும் உண்மை அறிய வேண்டும், கிட்டி சேர உதவி செய்ய. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.